ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா 65 எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். சிக்கன் 65 டேஸ்ட்டில் இந்த சோயா 65 ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயே சுலபமாக எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த சோயா 65 வெஜ் பிரியாணிக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோ சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது இந்த ரெசிபியை சுலபமாக எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோயா 65 செய்கிறதுக்காக 100 கிராம் சோயாவை நான் 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கிறேன். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் நல்லா இது போல் பிழிஞ்சிட்டு இதை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ எடுத்து இந்த மிக்சிங் பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது அப்படி இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம இந்த சோயா 65 செய்கிறதுக்காக மசாலா பொருள் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட சிக்கன் 65 மசாலா பவுடர் இருந்தால் சேர்த்துக்குங்க. இல்லைனா கறி மசாலா பவுடர் இருந்தால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கையில் இது போல் தேய்ச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 எலுமிச்சப்பழம் சாறை மட்டும் பிழிஞ்சு எடுத்துப்போம், விதை இல்லாமல். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து எடுக்க போகிறோம். கலந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக நல்லா கலந்து எடுத்துக்கணும். இதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்து விட்ட இந்த மசாலா பொருளோடு சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சோயாவை எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சோயாவை எடுத்து இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லா சோயாவையும் இது போல் சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லா மசாலாவும் இந்த சோயாவோடு நல்லா சேர்ந்து ஊறி வரணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு இது அப்படியே நல்லா ஊறி வரட்டும். அதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா ஒரு 15 நிமிஷம் அப்படியே நல்லா மூடி போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சோயாவை எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது போல் எல்லா சோயாவையும் நான் சேர்த்துட்டேன். இது போல் சேர்த்துட்டு நல்லா ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் மாற்றி நம்ம ஸ்டவ்வோட ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை பொறுமையாக செவக்க வைக்கலாம். இது போல் பொறுமையாக செவக்க வச்சாதான் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் நமக்கு இந்த சோயா 65 ரெடி ஆகும். இது நல்லா இந்த அளவுக்கு பொறுமையாக செவந்து வருதில்ல, இது நல்லா மேலே கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த சோயா 65 எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். எண்ணெயெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சோயா 65 நமக்கு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கும் இது போல் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. சோயா உடம்புக்கு ரொம்ப நல்லது. புரோட்டீன் அதிகமாக நிறைஞ்ச இந்த சோயா 65 கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.